பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70-80% கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, யார் கையில் இருக்குது இந்த சமுதாயம்? இந்த 2 குழுக்கள் தான் இந்த பள்ளியுடைய மேம்பாட்டுக்கும் அடிப்படை கட்டமைப்புகளுக்கும் காரணமாக இருக்கும். இந்த பள்ளி மேலாண்மை குழு அப்படின்றது இந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்ன நிகழ்வு நடந்தாலும் சரி அந்த குழுவுக்கு தெரியும். அந்த குழுவுடைய தீர்மானம் இல்லாமல் இங்கே நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகணும், இங்கே பில்டிங் வேணுமா வேணாமா, இடம் தேவையா தேவை இருக்கா, பெஞ்சு டெஸ்க் வேணுமா வேணாமா, டீச்சருடைய எண்ணிக்கை கூட்டணுமா குறைஞ்சணுமா, எல்லாமே இந்த குழு தீர்மானிக்கும். அந்த குழுவின் அடிப்படையில் தான், அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் மேலிடத்துக்கு எழுதுவோம். அதை பேஸ் பண்ணி வந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு மூலமாக கூட நன்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி எப்போ கொடுத்தா நீங்கள் வந்து அதான் அவங்க பிள்ளைக்காண்டி இது வருது. அப்போ தான் எங்களுக்கு அந்த உணர்ச்சியோடு வேலை பார்க்கறதுக்கு முடியும். அதனால் அவங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். பள்ளிக்கூடத்தில் நிறைய மாற்றங்கள் நாங்கள் செய்வோம். அது எங்களுடைய அது ஓகேயா? தேங்க்யூ. படிச்சுட்டு போய் வேற ஊரில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் கொண்டு சொல்லிட்டு 20 பேரை இந்த வருஷத்துல இருந்து 24 பேர் ஆக்கியிருக்காங்க. இந்த 24 பேர்ல 18 பேர் பெற்றோர்களாக இருக்கும். நான் ஆசிரியராக இருந்தாலும் இந்த குழுவில் நான் உறுப்பினராக இருக்க முடியாது. நான் இங்கே வந்து பேசுகிறேன், இந்த குழுவில் நான் உறுப்பினர் இல்லை. இங்கே 20 ஆசிரியர்கள் பணியாற்றாலும் ஒரு ஆசிரியர் மட்டும்தான். இப்போ யாரை கேட்டு நடந்து அந்த காலத்தில் சொன்னாங்கன்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த 4 பேர் நிறைய இலக்கியங்கள் எழுதி வச்சிருக்காங்க. மனித வாழ்க்கை எப்படி நடக்கும். ஸோ வேண்டி ஒரு 4 பேர் பேச இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டுவதற்கு கொண்டு வரப்பட்ட இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு சிறப்புடன் செயல்படுகிறது. இக்கல்வி உரிமை சட்டத்தின் மிக முக்கிய அம்சமான பள்ளி மேலாண்மை குழுக்களை நமது அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மறுக்கட்டமைத்தது. அக்குழுவில் உறுப்பினர்களாக உள்ள நீங்கள் அனைவரும் பள்ளிக்கூட போகவே பிடிக்கலப்பா, அம்மாட்ட சொல்லுப்பா, நான் பள்ளிக்கூட போகலப்பா. வந்து நம்மளுக்கு நிறைய அறிவுத்திறன் உள்ள தெரிஞ்சதும் தெரியாத அனைத்தையும் சாருங்களும் எல்லா சாருங்களும் நமக்கு தெரியப்படுத்தி பிள்ளைங்களை எப்படி நம்ம வழிமுறைப்படுத்துறது, அவங்க நம்ம பிள்ளைங்களை எப்படி வழிமுறைப்படுத்துறாங்க படுத்துறோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பெற்றோர் அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அமைத்திடுவோமே பள்ளி மேலாண்மை குழுவை அமைத்திடுவோமே, பள்ளி நலன் பெருகிடவே உழைத்திடுவோமே. பள்ளி மேலாண்மை குழுவை அமைத்திடுவோமே, பள்ளி நலன் பெருகிடவே உழைத்திடுவோமே. அனைவரும் கற்போம், அனைவரும் உழைப்போம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். அனைவரும் உழைப்போம், அனைவரும் கற்போம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நம்ம பிள்ளைங்க படிக்கிறோம், நம்ம பிள்ளைங்க படிக்கிறோம், நாடு முன்னேற்றம் அடைகிறோம், நம்ம நாடு முன்னேற்றம் அடைகிறோம், நம்ம நாடு முன்னேற்றம் அடைகிறோம், நம்ம நாடு முன்னேற்றம் அடைகிறோம். நன்றி. உங்க பிள்ளைங்க வசந்திடலாம், நம்ம பிள்ளைங்க வசந்திடலாம். ஆமா, கொடுக்கம்பட்டி பிள்ளைங்க வசந்திடலாம். கொடுக்கம்பட்டி பள்ளிக்கூடம் எப்படி தெரியும் உயரணும்? கோபுரம் மாதிரி இருக்குங்க. எங்க அப்பா கோபுரத்தை பார்த்தா கோடி நன்மையாம்ல. எந்த மாவட்டமே? நம்ம மதுரை மாவட்டம். யாருமே மதுரை ஆத்தா மீனாட்சிங்க. மீனாட்சி கோபுரத்தை பார்த்துருக்கானே. எங்கப்பா அங்க கொடுக்கம்பட்டி மீனாட்சி கோத்தா கோபுரம் மாதிரி ஒருத்தரணும். அதை பத்தி ஒரு மாதிரி எடுத்து விடுங்க. என்ன போட்டீங்கன்னா அப்புறம் வாசனையும் நம்ம மக்களோட யோசனையும் பள்ளிக்கூடம் வளர்ச்சி வேற, பள்ளிக்கூடம் வளர்ச்சி வேற, பக்குவமா உதவி செய்யும்
சரி சரி நாட்டாம சொன்னா சரியா தான் இருக்கா? ஏப்பனே படி பெருசா ஆகும்னே. ஆமா ஆமா ஆமா. பொண்ண படி கொடுக்கும் கரங்கல்னே. ஆமா கொடுக்கப்படி பத்தி சுத்தி 10 18 பத்தியும் நம்ம பாராட்டி பேசலாம். கூட உட்கார்ந்திருக்காங்க. என்னமா எஸ்எம்சிங்கறாங்க அது என்னையா? என்ன எம்சியா? அப்படினா என்னப்பா? தெரியலப்பா. ஏதோ எஸ்எம்சின்றாங்க. என்ன எஸ்ன்னு தெரியல. இந்த பிள்ளைகளை கேட்போம். அப்ப உங்களுக்கு தெரியுமாப்பா? சரி காலை எழுந்து இங்க கேட்டிருக்காங்க எஸ்எம்சின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லி விடுங்கயா. அது நம்ம தமிழ்ல கேட்போம். சரி சொல்லிருக்காங்கல்ல. சொல்லுங்க. நம்ம சிஎம் சொல்லியிருக்காங்க, நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காங்க, அப்படியா? உறவினர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒடுக்கப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த எஸ்எம்சின்னா என்ன தமிழ்ல சொல்லுங்க யாராவது ஒரு ஆளு. பள்ளி மேலாண்மை குழு. ஆங்கிலத்துல ஸ்கூல் மேனேஜ்மென்ட் கமிட்டி. சொல்லு. சரி அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பிள்ளைங்கள பணம் கட்டி சேர்க்கலாமா? திட்டத்தில தூள் இருக்க எட்டத்தில போய் நீங்க பணம் கட்டி பிள்ளைகளை சேர்க்கலாமா? அட கடன் கட்டி வாங்கி கஷ்டப்படலாமா? மாமா 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 ஏமா 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 ஒரு திட்டத்தில தூள் இருக்கா? எட்டத்தில போய் நீங்க பிள்ளைகளை பணம் கட்டி சேர்க்கலாமா? அட கடன் கட்டி வாங்கி கஷ்டப்படலாமா? மாமா 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 ஏமா 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 இப்படி மூத்தையும் செல்வமித்தவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபார் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனதருமை பெற்றோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் மிகச் சிறப்பான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் நீங்கள் எல்லாரும் எத்தனை பேர் ஒரு பெருந்தொழிலான கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அத்தனை பெற்றோர்களும் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்க. அதற்கு முதல்ல உங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பங்கேற்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதை பொதுவாக சொல்லுவாங்க, தனிநபர் ஒரு 4 பேர் சேர்ந்தாங்கன்னா குடும்பம் ஒரு 4-5 குடும்பம், ஒரு 10 குடும்பங்கள் 100 குடும்பங்கள் இருந்தால் அது ஒரு சமூகம். அதுக்கப்புறம் அது நிறைய சமூகங்கள் சேர்ந்ததுன்னா ஒரு சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு தனிநபர் முயற்சி பண்ணுறதை பொறுத்து தான் அதுக்கு அடுத்து என்ன செய்ய முடியும், குடும்பத்தில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த தனிநபர் மாற்றம் கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் ஏற்படும். குடும்பங்கள் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்குறது சார் அழகாக பாடினாங்க. இது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைனா மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் பெற்றோர்கள் நிறைய இப்போ வந்து அன்னைமார்கள் நிறைய வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய கையில் தான் அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு நான் நிறைய பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பாத்திரம் இருந்துச்சு, 4 பாத்திரங்கள் வச்சுருந்தாங்க. அந்த 4 பாத்திரங்கள்லையும் ஒவ்வொரு பாத்திரத்துலையும் ஒரு பொம்மை வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு விதமான பொம்மைகள். என்ன பொம்மைன்னா, முதல் பொம்மை வந்து கல்லுலான பொம்மை, கல்லில் செஞ்ச பொம்மை. அதுக்கு 2வது பாத்திரத்தில் மண்ணில் செஞ்ச பொம்மை, 3வது பாத்திரத்தில் பஞ்சில் செஞ்ச பொம்மை, 4வது பாத்திரத்தில் சர்க்கரையில் செஞ்ச பொம்மை. ஸோ இந்த 4 பாத்திரத்துலையும் 4 பொம்மைகளை வச்சுருந்தாங்க. இதில் ஒவ்வொரு பாத்திரத்துலையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா தண்ணி ஊற்ற போகிறாங்க. ஸோ முதல் பாத்திரத்தில் கல் இருக்கிற பொம்மையில் அந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டாங்க. இப்போ அது ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுமா? கல் இருக்கிற பொம்மை எதுவுமே பண்ணாது. கல் அது வாட்டுக்கு கிணத்துல பட்ட கல் மாதிரி அது வாட்டுக்கு கிடக்கும். 2வது இருக்கிறது மண்ணு பொம்மை. இந்த மண்ணு பொம்மையில் தண்ணியை ஊற்றினா என்ன ஆகும்? கரைஞ்சு போயிடும். ஆனால் அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்? அழுக்காது. சரிங்களா? அடுத்து 3வது பொம்மை பஞ்சு பொம்மை. பஞ்சு பொம்மையில தண்ணியை ஊற்றினா அந்த பாத்திரத்தை தண்ணினா உறிஞ்சிடும், தண்ணியை பெற உறிஞ்சிடும். 4வது இருக்கிற பாத்திரம் சர்க்கரை பொம்மை. இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றணும்னா என்ன ஆகும்? சர்க்கரை பொம்மை கரைஞ்சிடும். ஆனால் தண்ணி வந்து எப்படி இருக்கும்? இனிப்பா மாறிடும். ஸோ இப்போ மொத பொம்மையை நீங்கள் சொன்னீங்க எதுவுமே ரியாக்ஷன் இருக்காது. ஸோ கல்லில் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எந்த ரியாக்ஷன் இருக்காது. இது மாதிரி சமுதாயத்திலையும் சிலர் இருப்பாங்க. உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி நம்ம இருக்க விரும்பலாம், இதை ஒதுக்கிடுவோம். மண்ணு பொம்மை மாதிரி நம்ம இருக்க விரும்புகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மண்ணு பொம்மை மாதிரியும் இருக்க விரும்பலாம். ஏன்னா அது தானும் அழிஞ்சு சமுதாயத்தையும் சேர்த்து கெடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம இருக்க விரும்பலாம், ஒதுக்கி விட்டுருவோம். பஞ்சு
பஞ்சு பொம்மை மாதிரி இருக்க விரும்புகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன செய்யுது, மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய உழைப்பை சுரண்டி உறுத்தி வச்சுக்குது. ஸோ அது மாதிரி நம்ம இருக்க வேண்டாம். கடைசியில் இருக்கக்கூடிய சர்க்கரை பொம்மை என்ன செய்யுது, தான் அழிஞ்சாலும் அது என்ன செய்யுது, அந்த தண்ணியை இனிப்பாக்கி கொடுக்கும். ஸோ அந்த சமுதாயத்தை நம்மளுடைய தானம் தயாளம், அந்த தயாள குணம்னு சொல்லுவாங்க. தன்னிட்ட இருக்கிறதை கொடுப்பது தானம், தனக்கு மிஞ்சியதை கொடுப்பது தர்மம், தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுப்பது தானம், தன்னையே கொடுப்பது தயாளம். ஸோ அந்த தயாளம் குணம் படைத்த பெற்றோர்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த தயாள குணம் படைத்த பெற்றோர்கள் இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த புரவலர் அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் தயாள குணத்தோட உங்களுடைய பள்ளிக்கு தான் நீங்கள் செய்றீங்க. நாங்கள் எங்கள் பள்ளிக்கு நாங்கள் கேட்கல, உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய உங்களுடைய பள்ளிக்கு தான் நீங்கள் செய்ய போறீங்க. அதை நீங்கள் கண்காணிக்க போறீங்க, அதை வழிநடத்த போறீங்க. இது எல்லாமே யார் கையில் தான் இருக்குதுன்னா உங்களுடைய கையில் தான். ஸோ அப்போ இந்த முயற்சியை எடுத்து கொடுத்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி, கல்வித்துறை அமைச்சருக்கு நன்றி. மேலும் நம்மளுடைய இந்த இவ்வளவு திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்தி அதை வரைமுறை சார் வந்து சொன்னாங்க 5 நாட்கள் சார் வந்து இந்த 5 நாட்களாக இருந்தாலும் முழுமையாக அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க, இதை செய்யுங்க சார், இதை செய்யுங்க சார், இது செய்யலாமா சார் சார் அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ் பண்ண எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துள்ளோம். இந்த கூட்டத்தை வந்து ஃபுல்லாக சார் வந்து அனுமதி கொடுத்தாங்க. ஸோ அனுமதி கொடுத்த பிறகு அதை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா இந்த கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி மலர்மதி ஆங்கில ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துள்ளோம். இந்த ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது செய்கிறது எல்லாமே அவருடைய பொறுப்பு. சார் நம்மளுடைய வீரசிங்க சார் அவர்கள் அதை ஃபுல்லாகவே அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி தருவாங்க. அவர்களுக்கு மிக நன்றிகளை தெரிவித்துள்ளோம். உங்களை எல்லாம் பாடல் பாடி மகிழ்வித்த எங்களுடைய அறிவியல் ஆசிரியர் திருமதி தாவணி ஆசிரியரை நன்றியை தெரிவித்துள்ளோம். தாவணி ஆசிரியர் அவர்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சென்ற ஆண்டினுடைய இது அறிக்கையை வந்து வாசித்த திருமதி சாந்தா அவர்களை நன்றியை தெரிவிக்கிறோம். சாந்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். மேலும் இந்த கூட்டத்திற்கு உறுதுணையாக எங்களோடு பயணித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், திருமதி அன்னகர்பாயி, திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள், திருமதி லலிதா அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துள்ளோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூட்டம் நீங்கள் இல்லைன்னா இவ்வளவு சிறப்பாக நடந்துக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால இந்த கூட்டத்திற்கு முதல்ல நீங்கள் எல்லாரும் வந்தீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். ரொம்ப நன்றி. ஒரு கூட்டத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது நீங்க இவ்வளவு தூரம் ஆர்வமாக, ஏன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க வரீங்க. ஸோ உங்களுடைய குழந்தைகளுடைய நலன் கருதி, உங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியின் நலன் கருதி நீங்க வந்தனால அதுக்கு எங்களுடைய மிகுந்த சிறந்த ஆழ்ந்த வணக்கங்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.